படத்தோட ரீமேக் அப்படிங்கறதால கார்த்தி நாகார்ஜுனா கூட்டணியில வெளியாக இருக்கிற தோழா படம் மேல அதிக எதிர்பார்ப்பு உருவாயிருக்கு. இந்த படம் பத்தி பல விஷயங்கள் நம்ம சினிமா செய்தியாளர் ராஜா கிட்ட நடிகர் கார்த்தி பகிர்ந்துகிட்டாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தோழா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நாகார்ஜுனா சாரோட பேர் பண்றீங்க. ஆல்ரெடி தமிழ் ஒரு ஹிட்டான பேர். சோ இந்த டைம் பேர் பண்ண எப்படி ஃபீல் பண்றீங்க? யூசுவலா மல்டி ஸ்டாரெல்லாம் நமக்கு ஒரு டென்ஷன், பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. நம்மளுடைய ஐடென்டிட்டி தனியா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனா இந்த கதை வரும்போது இது ஃபிலிம் இஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டு நண்பர்களுடைய கதை. அதுவும் ஒரு அன்யூஷுவல் நண்பர்கள். இவங்க 2 பேர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத 2 பேர் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒற்றுமையுமே இல்லை. ஆனா வந்து 2 பேருக்கும் ஒருத்தர் அவ்வளவு பிடிக்குது. அவங்க ஒருத்தருக்கு மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு கதையா இருந்துச்சு. சோ அதுல வந்து நாசரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நம்ம அவரோட படங்கள் பார்த்திருக்கோம், ரொம்ப பிடிக்கும். அவர் கூட பழகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த மாதிரியான சீன்ஸ் 2 பேரும் நடிக்கிறதுங்கிறது ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு பெரிய ஹை. அந்த மாதிரியான பாண்டிங்கான சீன்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். சோ எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா நிச்சயமா அந்த படம் இருக்கும்னு நம்புறேன். தமன்னா வந்து ஆல்ரெடி 2 பேரும் நல்லா தெரியும், 2 பேரும் ஒர்க் பண்ணிருக்கோம். பட் இந்த படத்துல வந்து ஐ சா ஹியூஜ் மெச்சூரிட்டி. அவங்க பண்ண மற்ற படங்கள் முதல்ல ஒர்க் பண்ணதுக்கும் இப்போதைக்கு அவங்க லேர்னிங், அவங்க கான்பிடன்ஸ் லெவல் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அண்ட் அவங்களோட கன்சிஸ்டன்சி, ஒரு ஆக்டரா வந்து ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றதும் பார்த்தா எங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து நடிக்கணும்னு வந்தவங்க சின்ன வயசுல இருந்து ஆக்ட்ரஸ் ஆகணும்னு. ஸோ அவங்க கத்துக்கிட்டது எல்லாமே சினிமால ஹீரோயின்ஸ் எப்படி நடிச்சாங்களோ அதை பார்த்துதான் அவங்க நடிக்க கத்துக்கிட்டாங்க. பட் இப்போ அந்த ஏஜ் கிராப்ல ஒவ்வொரு எமோஷனும் புரிஞ்சு இப்போ அவங்களால அதை உணர்ந்து வெளிப்படுத்த முடியுது. அந்த மெச்சூரிட்டி நான் பார்த்தேன். இந்த ட்ரெய்லர் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லவ் ப்ரொபோசலே கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சிருப்பீங்க. சோ அத தாட் எப்படி இருந்துச்சு உங்களோட? வம்சி அழகா அடாப்ட் பண்ணிருந்தாப்ல. அந்த ஒவ்வொரு சீன்லயும் என்ன கனெக்ட் வரணுங்கிறத வந்து ரொம்ப அழகா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கு மெயின் நமக்கு நல்லா ஒர்க் ஆனதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ராஜமுருகன், குக்கு படத்தோட டைரக்டர். அவர் தான் நமக்கு டயலாக் ரைட்டர் தமிழ்ல. ஸோ எல்லா சீனையும் நம்ம ஊர்ல இருக்கிற பசங்க என்ன பேசுவாங்க எப்படி ரிலேட் பண்ணிக்குவாங்க. ஒரிஜினல் டயலாக்ஸ் தெலுங்குல எழுதியிருந்தாரு. ஆனா அது தமிழுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா திரும்ப எழுத வேண்டியது இருந்துச்சு. அது அப்படியே இங்க செட் ஆகல நமக்கு. அவங்க பேசுற முறையில அவங்களுடைய ஒரு பழமொழியா அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், நமக்கு வேற மாதிரி இருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் வந்து வேற வேறையா இருந்துச்சு. ஸோ அது வந்து ராஜமுருகன் ரொம்ப அழகா கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் இந்த படத்துல வந்து ப்ராப்பரான லவ் ப்ரொபோசல்ங்கிற மாதிரியே இருக்காது. அப்படியே போற போக்கில் கல்லு போட்டுட்டே இருக்காது. எப்படியாவது கரெக்ட் ஆயிடுங்கிற நம்பிக்கையில போற மாதிரிதான் இருக்கும். பட் என் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். அவன் பேசுற எல்லா விஷயமும் பண்ணியாவே இருக்கும். அவன் நார்மலா தான் இருப்பான். பட் நமக்கு அவனை பாக்குறது பண்ணியா இருக்கும். அந்த கேரக்டர் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும் போது தெரியும். இது ஜாலியான கேரக்டர், படம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் ஃபுல்லா இருக்கிற கேரக்டர்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கு நல்லா வந்துச்சுன்னா அவரோட டயலாக்ஸ் காரணம். இந்த படத்துல உங்களுக்கு டச்சிங் ஏதாவது சாங் சீக்வென்ஸ் இருக்கா? ஸ்டெப்ஸ், டான்ஸ் ஸ்டெப்ஸ் இல்ல, மியூசிக்கா வந்து படம் வந்து கதையை ஒட்டி தான். ஒரே ஒரு டூயட் தான் இருக்கு. மற்ற சாங்ஸ் எல்லாமே வந்து கதையொட்டி வர்ற சாங்ஸா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நானும் நாக்ஸரை மீட் பண்ணி 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறப்ப வர சாங் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் டைம் வெளிநாடு போகும்போது இருக்கிற சாங், அதுக்கப்புறம் வந்து நாக்ஸர் சார்ந்த ஒரு எமோஷனல் சாங். அது வந்து வரிகளும் ஆகட்டும், கம்போசிங் ஆகட்டும், அவ்வளோ சூதிங்கா இருக்கும். கதைக்கு அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அந்த இசை அங்க இருக்கும். அந்த சிச்சுவேஷனே அந்த மாதிரி மியூசிக் டிமாண்ட் பண்ணுச்சு. அதாவது கோபிசுந்தர் வந்து அவ்வளோ அழகா பண்ணிருப்பாரு. நமக்கு புதுசு. அவரு இங்க ஒரு படம் தான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் மலையாளத்துல நேஷனல் அவார்டு வினர். யங்கான ஒரு மியூசிக், வெரி யங் மியூசிக்னு சொல்லலாம். நீ தமிழோட உங்களோட கெமிஸ்ட்ரி ஏற்கனவே முன்னாடி படங்களே இருக்கு. இந்த படத்துல எந்த அளவுக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டி பார்த்தா வந்து நமக்கு சிறுத்தையில இருந்த ஒரு சின்ன ஒரு கிராஃப், ஏதோ ஒரு சின்ன ஒரு சிமிலாரிட்டி இருக்க மாதிரி இருக்கு. ஆனா வந்து தமிழோட கேரக்டரைசேஷன் இதுல வந்து ஒரு கேரக்டரா தான் இருக்கும், ஹீரோயினா இருக்காது. ஹீரோயினுக்கு நம்ம ஊர்ல ஒரு பழகப்பட்ட ஒரு கிளீஷியா இருக்கும், அது இருக்காது. அவங்க வந்து கேரக்டர் தான் இருப்பாங்க. ஒரு பெரிய பில்லியனரோட செக்ரட்டரி. அந்த பொண்ணு எப்படி இருக்கும்? நல்லா சம்பாதிக்கிற பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, நல்லா வெல் ட்ரெஸ்ட், நல்ல ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் நாலேஜ் இருக்கிற பொண்ணு, ஃபேஷன் ஃபாலோ பண்ற ஒரு பொண்ணு எப்படி இருக்குமோ அந்த ஆட்டிடியூட் படம் ஃபுல்லா கேரி பண்ணிருப்பாங்க. மாறவே மாறாது. எந்த இடத்துலயுமே அது மாறவே மாறாது. அண்ட் என்னோட கேரக்டர் வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட். திருடன், எல்லாருக்கும் தெரியும் யாரு என்னன்னு. ஆனா அவனோட கான்பிடன்ஸ் என்னன்னா, ஏன் என்ன பிடிக்கல அவனுக்கு அப்படிங்கிற ஒரு, எதை பத்தியும் கவலைப்படாம பர்சியூ பண்ணிட்டே இருக்கிறதுல பின்னாடி ஃபாலோ பண்ணி என்னன்னாலும் சரி எப்படி இருந்தாலும் நீ ஒரு நாள் எனக்கு கரெக்ட் ஆயிடுவேன் அப்படின்னு அவர்கிட்ட ஓப்பனா சொல்ற ஒரு கேரக்டர். இங்க 2 பேரோட ஈக்குவேஷன் ஃபன் ஃபேக்டர் நல்லா ஒர்க் ஆகும். சார் எல்லார்ட்டையும் கேக்குதான். இந்த பாகுபலியில யார் நடிச்சாலும் அவங்க வந்து அந்த பாகுபலி படத்தோட சீக்ரெட் ஏதாவது ரிவீல் பண்ணுவாங்க. நீங்க அவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா தமிழ்நாட்டை இந்த மாதிரி? தமிழ்நாட்டுக்கே தெரியாது. வை கட்டப்பா வை அப்படிங்கிறது தமிழ்நாட்டை கேட்டு பார்த்து சொல்ல மாட்டேங்கிறேன். சரி, நாகார்ஜுனா வந்து ஒரு ஹேண்டிகேப்டா இருக்காரு. சோ சில சீன்ஸ்ல நீங்க அவரை ஹோல்ட் பண்ணிட்டுலாம் போறீங்க. சோ எந்த அளவு வெயிட் எதுவும் இருந்துச்சு, அவர் எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல்?
2 பேரும் ஒரே வெயிட் தான். ஸோ கேரி பண்றது விஷயம் கிடையாது. அந்த மூமெண்ட் ரொம்ப, அதாவது லைஃப்ல எல்லாத்தையும் இழந்த ஒரு ஆளுக்கு திடீர்னு புதுசா ஒரு சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் இவர் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு லைஃப்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்போ லைஃப் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ற ஒருத்தன் அவன் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரெஷ்ஷா பாக்குறான். அவனுக்கு எல்லாமே எக்ஸைட்டிங்கா இருக்குங்கிறது இவருக்கு ஒரு ஆச்சரியமாவே அவனை பார்த்துட்டு இருக்காரு. அவனோட கம்பெனி அவனுடைய அந்த தோழமை வந்து அவருக்கு அவ்வளவு புதுசா இருக்கும். ஸோ லைஃப் முடிஞ்சு போச்சுங்கிறப்ப அவருக்கு லைஃபே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும், லைஃபே புதுசா மாறும். கழுது கீழே ஒண்ணுமே இல்லை, இனிமேல் லைஃப்ல எதிர்பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, ஐம் வெயிட்டிங் டு டை அப்படிங்கிற மாதிரி தான். இன்னும் நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. லைஃப் திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சா அப்படி இருக்கும். அது ஒரு ஃப்ரெண்டால தான் பண்ண முடியும். ஃப்ரெண்ட் வந்து எல்லாத்தையுமே மாத்திர முடியும் கம்ப்ளீட்டா. அப்படி இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் தான் அந்த படமே, ஃப்ரெண்ட்ஷிப் செலிப்ரேட் பண்ற படமா இருக்கு. சரி, உங்க மத்த படங்கள் பார்த்தா தமிழ் ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தெலுங்குல அப்படி. இந்த படம் பார்த்தா சேம் டைம் ரெண்டுமே வந்து ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல எப்படி நீங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்களா? இது வந்து 2 தடவை ஷூட் பண்ணும். தெலுங்குக்கு ஒரு வாட்டி, தமிழுக்கு ஒரு வாட்டி 2 தடவை ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து தனியா தமிழ் படம். இதுக்கும் லென்த் வேற, டயலாக்ஸ் கம்ப்ளீட்டா வேற, சென்சிபிலிட்டிஸாவும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். 2 சிட்டில நடக்கிற கதைங்கிறதுனால பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. தவிர உங்களுக்கு ட்ரீட்மெண்டா நிறைய விஷயங்கள் நமக்கு தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பண்ண வேண்டியது இருந்துச்சு. சில சீன்ஸ் எல்லாம் டென்த்தே ஜாஸ்தி இருக்கும், சில சென்ஸ் கம்மியா இருக்கும். அப்படி 2 வேற ட்ரீட்மெண்ட் தான் அந்த படத்துக்குமே இருக்கும். அண்ட் இது எனக்கு டைரக்ட் தெலுங்கு ஃபில்மா ஃபர்ஸ்டா இன்னொரு லாங்குவேஜ் பேசி நடிக்கிறது. இப்போ நிறைய நம்ம சீனியர்ஸ் எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் நடிச்சிருக்காங்க. கமல் சார்லாம் எல்லா லாங்குவேஜும் இந்தியாவில் நிறைய, ரஜினி சார் கூட எல்லா ஹிந்தி வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. பட் இந்த ஜென்ரேஷன் நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணல. பட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு சவால் தானே. இன்னொரு லாங்குவேஜ், தெரியாத லாங்குவேஜ்ல நம்ம போய் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுங்கிறது ஒரு சவால். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது, அந்த சேலஞ்ச் எனக்கு பிடிச்சிருந்தது இல்லை. பட் நான் நிறைய மெனக்கெட்டு டைலாக்ஸ் முதலே வாங்கி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வாங்கி டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஸோ ஸ்பாட்டுக்கு போகும்போது தடவக்கூடாதுங்கிறதுக்காக வெரி மெட்டிகுலஸ். ஸோ திரும்பவும் ஒரு ஃபர்ஸ்ட் படத்துக்கான மூடு கிடைச்சிருச்சு. திரும்பவும் அதே ஹார்ட் ஒர்க் போடணும் புரிஞ்சுக்கிறேன். சூர்யா சார் இந்த படத்தை பத்தி ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுத்தாரா? இல்ல, அவர் வாஸ் ஹாப்பி தட் ஐம் கெட்டிங் டு நியூ திங்ஸ், யூ ட்ரைங் அவுட். இல்ல புது விஷயங்களை தேடி போகணும். லைஃப் நமக்கே வந்து ஒரு இடத்துல நின்று போயிடும். வேற ஏதாவது விஷயத்த தேடி போகணும். நமக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத விஷயத்த நம்ம போய் கத்துக்கிட்டு பண்ணும்போது நீங்க ஒரு பர்சனா மாறிட்டே இருப்பீங்க. ஸோ அது எனக்கு கிடைக்குதுன்னு he was very happy. நானே டேரக்டா தெலுங்கு படம் பண்ணல, அதுக்குள்ள உனக்கு வந்துருச்சுதான் அப்படிங்கிறது. அப்ப அவர் என்ன சொல்ல இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க படம் பார்த்துட்டு தான் அவங்க என்னன்னு சொல்ல போறாங்க. பட் வந்து நாக் சாரோட அப்பா வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனர் நாகேஸ்வரா வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 ஆக்டர்ஸோட சன்ஸ் இந்த படத்துல நடிக்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரி அடிக்கடி நடக்கிறது இல்லை, ரொம்ப ரேரா. ரொம்ப பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர். ஆனா அவருக்கு எனக்கு நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. அவரும் யூஎஸ்ல போய் படிச்சுட்டு வந்து நடிக்கிறாங்க, நானும் யூஎஸ்ல போய் படிச்சுட்டு, 2 பேருமே இன்ஜினியர்ஸ். அப்படி நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும் 2 பேருக்கு. ஸோ அதெல்லாம் அப்பா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க.